1998ஆம் ஆண்டு சபரிமலை துவாரபாலகர் கவசங்களுக்கு தங்க முலாம் பூசியதில் முறைகேடு என்ற புகார் எதிரொலியாக நீதிமன்றத்தை நாட முடிவு செய்திருக்கிறது தேவசம் போர்டு. கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் சிவசபாபதி. வணக்கம் சிவசபாபதி. 4 கிலோ தங்கம் மாயமான புகாரில் தற்போது தேவசம் போர்டு நீதிமன்றத்தை நாட முடிவு செஞ்சிருக்காங்க. விவரங்களை பதிவு பண்ணுங்க. கேரள மாநிலத்தில் இருக்கிற ஸ்ரீ ஐயப்பனுடைய கோயில், அதாவது சபரிமலை ஐயப்பன் அப்படிங்கிறது உலக புகழ்பெற்ற ஒரு மக்கள் வாங்கக்கூடிய ஒரு கோயிலாவே இருந்துட்டு வருது. இந்த கோயிலுக்கு பாத்தீங்கன்னா 1998 விஜய் மல்லையா 30 கிலோ தங்கம் வழங்கி அந்த கோயில்ல இருக்கிற அதாவது மேற்கூரை மற்றும் துவாரபாலக சிலை மற்றும் பீடங்கள் போன்றவற்று தங்கமுலாம் பூசப்பட்டு பராமரிக்கப்பட்டு வந்துச்சு. இது பாத்தீங்கன்னா 2019 இந்த தங்கங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா அதாவது அதனுடைய தன்மை இழந்துருச்சு, அதை சரி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு உன்னிகிருஷ்ணன் போற்றி என்பவர் பாத்தீங்கன்னா சென்னையில் இருக்கிற ஒரு நிறுவனத்திற்கு இந்த தங்க தகடுகள் எல்லாமே அகற்றி கொண்டு போய் அங்க வேலை பார்த்ததுல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல முறைகேடு ஏற்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோ தங்கங்கள் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தற்பொழுது விசாரணையில தெரிய வருது. இதனால இந்த உன்னிகிருஷ்ணன் போற்றி யார், இவர் எப்படி இந்த தங்க தகடுகள் எல்லாம் எடுத்துட்டு போனாங்க, இதற்கு அனுமதி யார் கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டும் இதை கேட்டிருக்காங்க. இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா கேரள தேவசம் போர்டு பாத்தீங்கன்னா இந்த சம்பவம் குறித்து 1998 இருந்து 2025ஆம் ஆண்டு வரை, அதாவது இந்த துவார பாலகர் சிலை கவசம் மற்றும் தங்க தகடுகள் தங்க பீட தகடுகள் போன்றவை குறைஞ்சிருக்கிறது, காணாமல் இருக்கிறது விரிவான ஒரு விசாரணை தேவை அப்படின்னு சொல்லிட்டு தேவசம் போர்டு நீதிமன்றத்தை அணுக உள்ளனர். தற்பொழுது பாத்தீங்கன்னா நீதிமன்றங்களுக்கு இந்த பூஜா ஹாலிடேஸ் விடுமுறை காலங்கள் என்பதால் இந்த கோர்ட் மீண்டும் செயல்பட தொடங்குறப்போ தேவசம் போர்டு சார்பாக இந்த வழக்கு தொடுக்கப்பட உள்ளது. நன்றி சிவசபாபதி, உங்களுடைய தகவல்களுக்கு. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.